வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், இல்லை டேஸ்டியாகவும் காரசாரமாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் வறுவல் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த சுவையான சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 kg சிக்கன், ப்ராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு க்ளீனான பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு பீசஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். மசாலா ஆட் பண்ணி சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 3/4 ஸ்பூன் அளவு வரமிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. கூடவே ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் சிக்கனில் அப்ளை பண்ணி அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுவல் பண்ணும்போது இந்த சிக்கன் நல்ல காரசாரமாக நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். சிக்கனை நல்லா பிசைஞ்சாச்சு. மசாலா எல்லா சைடும் படுற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக இதில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் அப்படி இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி ஃபைனலாக இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே 1 hour இது அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். மசாலா எல்லாமே சிக்கனில் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், 1 மணி நேரம் நல்லாவே சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. மசாலாலாம் சூப்பராகவே இறங்கிடுச்சு. இப்போ அது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். சிக்கன் வறுக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 kg சிக்கனுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ மசாலா ஆட் பண்ணணும். அதுக்காக 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு நான் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கடலெண்ணெய் வேறு எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சிக்கனை ஆயிலில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் சிக்கனில் இறங்கும். அதுக்காக தான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறது. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி சிக்கனை ஒரு 80% நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இதை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா குக் பண்ணிக்கணும். ஒரு 80% சிக்கன் நல்லா குக் ஆகணும். 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டு சிக்கனை குக் பண்ணிக்கணும். அப்படி குக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தண்ணி பிரிஞ்சு வரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ நம்ம சேர்த்து ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவு குக் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த ஆயில் மட்டும் தனியாக பிரிஞ்சு வர அளவு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் இன்னுமே நல்லா ட்ரை ஆகி ஆயில் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சிக்கன் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம்.
ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாய் அது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அந்த அளவு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து வதக்கிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்தளவு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயம் வந்து சூப்பராகவே வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு வந்து சிக்கனில் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வெங்காயத்தில் நம்ம வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படின்னா இதில் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை ஆயிலில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இதை வதக்குனா போதும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்து 80% வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2-3 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவே சிக்கன் வந்து நல்லா ட்ரையாக ரெடியாகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லியை கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நறுக்கிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லியுமே சிக்கனில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான காரசாரமான சிக்கன் வறுவல் ரெடி. இந்த சண்டேக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான சிக்கன் வறுவலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.